தமிழ் தமிழ் ஜனமா எல்லாம் ரெடியா? எல்லாத்தையுமே பேக் பண்ணியாச்சு. எத்தனை நாள் தங்க போறோம்? ஒரு 3 நாளாவது தங்குற மாதிரி இருக்கும் தமிழ். அதுக்கேத்த மாதிரி துணியெல்லாம் எடுத்து வச்சிருங்க. ம். மூணு நாள் எதுக்குத்த? போய் சாமி கும்பிட்டுட்டு அன்னைக்கே வந்துடலாம்ல. நாம ரொம்ப நாள் கழிச்சு கோவிலுக்கு போறோம் மீனா. ஊர்ல இருக்க நம்ம சொந்த பந்தம்லாம் நம்ம எப்போ வருவோம்னு காத்துட்டு இருக்காங்க. எல்லாரையும் கல்யாணத்துக்கு கூப்பிடணும்ல. போனதும் ஓடி வந்தா நல்லா இருக்குமா? அப்புறம் தமிழ் சொல்ல மறந்துட்டேன். நீ உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு உன் தங்கச்சிங்க எல்லாரையுமே கூட கூட்டிட்டு வர சொல்லு. ஜனாமா, அவங்கெல்லாம் எதுக்கு ஜனாமா? தமிழ், இப்ப அந்த கோவில் தான் உனக்கும் குலதெய்வம், ஞாபகம் இருக்குல்ல? நம்ம குடும்பத்துல என்ன நல்லது நடந்தாலும் உன் குடும்பமும் கூட வந்து நிக்கணும். அத மறந்துடாத. நீங்க தானே முதல் சம்பந்தி. தமிழ், உங்களுக்குன்னு சில மரியாதை இருக்கு. அத நீ எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்க கூடாது. அம்மா, அம்மும் வரணும். எதுக்கு இப்ப தேவையில்லாம சம்பந்தம் இல்லாம அவளை கூப்பிடணும்னு சொல்ற? அம்மா, எப்படிம்மா சம்பந்தம் இல்லாம போகும்? அவ இந்த வீட்டு பொண்ணு. நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு அவ வர்றதுல என்ன தப்பு? என் பொண்ணு கல்யாணத்துல அவளும் ஒரு அத்தையா எல்லா நல்லது கெட்டதுலயும் அவ கலந்துக்கணும்ல. அத நான் விட்டு கொடுக்க மாட்டேம்மா. என்னாலையும் விட்டு கொடுக்க முடியாது. என் தங்கச்சி வரலனா நானும் கோயிலுக்கு வரல. என்னங்க என்னங்க என்ன பாரு தமிழ், எப்படி பிடிவாதம் பிடிக்கிறான்னு. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் தங்கச்சி மேல இருக்க பாசம் மட்டும் இன்னும் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. கூட பிறந்தவங்க ஜனாமா, தூக்கி வர வளர்த்திருக்காரு. எப்படி ஜனாமா விட்டு போகும்? அதுக்காக அவளை கோவிலுக்கு வர சொல்றதா? என்னால முடியாது. இந்த மனுஷனுக்கு எவ்வளவு பட்டாலும் புத்தி வர மாட்டேங்குது. ஏந்தா இப்படி தங்கச்சி பித்து பிடிச்சு போய் திரிறாருன்னே தெரியல. என்ன சிபி, உங்க அப்பா ஏதாவது தூது விட்டானா? இல்ல ஜானு, அவர்லாம் எதுவும் சொல்லல. எனக்கு தோன்றதை நான் உன்கிட்ட சொல்றேன். ஒரு நல்ல காரியத்துக்கு கோயிலுக்கு போறோம், அதுல எதுக்கு ஜானு சங்கடம்? அப்பா வராம கோயிலுக்கு போறது முறை இல்லைல்ல. நான் அவனை வர வேண்டான்னு சொல்லவே இல்லையே. ஆனா அவ வராம வரமாட்டேன்னு பிடிவாதமா இருக்கானே. இங்க பாரு, நீ சொல்லி புரிய வை. நான் எவ்வளவோ சொல்லிட்டேன். ஜானு ஜானு, யார் யாரோ கோயிலுக்கு வர்றாங்க, அவங்க வர்றபடி வரட்டுமே ஜானு. நாங்க யாரும் அவங்க கிட்ட பேசல, நீங்களும் பேச வேணாம். அவங்க ஒதுங்கி ஒரு ஓரமா நின்று பார்த்துட்டு போயிடட்டுமே. ஜானு ஜானு ப்ளீஸ் ஜானு. ஜானு, அப்பாக்காக ஒத்துக்கோ ஜானு ப்ளீஸ். என்னமோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஜானு, தேங்க்யூ. மீனா, உனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? மருமகளும் மாமியாரும் ஒன்னா இந்த கோயிலுக்கு வந்தா 2 பொங்கல் தனித்தனியா வைக்கணும். அதுல யார் பொங்கல் முதல்ல பொங்குதோ அவங்க ஆட்சிதான் இந்த வீட்ல நடக்கும். விட்டு கொடுத்துறாத. முதல்ல நீ தான் ஜெயிக்கணும். அக்கா, என்னக்கா ஏதோ பொங்கல் போட்டின்றாங்க? நீ இதை விட்டுறாதக்கா,
இந்த மாதிரி மாமியார் மருமக போட்டியிலலாம் மருமக தான் ஜெயிக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோ, உன் குடுமி அவங்க கைக்கு போயிடும். ஏய் சும்மா இருடி. உள்ளதை தான்க்கா சொல்றேன். அவங்க நம்ம சொந்த அத்தையாவே இருந்தாலும் போட்டின்னு வந்துட்டா போட்டி தான். மீனா, தமிழ், நம்ம குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு அடுப்ப பத்த வைங்க. ஏமாமா ஆ? ஒரு 20-22 வருஷம் இருக்குமா? என்ன ஆ, கோமா ஸ்டேஜுக்கு போய் நீங்க இப்பதான் ரெக்கவர் ஆகி வந்திருக்கீங்க. ம், அதுக்கு என்னடா வரக்கூடாதுங்கிறியா? சேச்சா, அப்படி சொல்ல வரல, இன்னும் அப்படியே இருக்கீங்களே அதான். ம், ஏமாமா 20 வருஷமா படுக்கையிலே இருந்தவர் நீங்க. ம், உங்க வாழ்க்கையை நீங்க வாழவே இல்லைல்ல? ஆமா. அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா? அத்தை எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பாங்க. அங்க பாருங்க மாமா, உங்க புள்ள எவ்வளவு ஃபாஸ்டா அடுப்பு எரிச்சிட்டு இருக்காரு. நீங்க என்னடான்னா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. போங்க மாமா, போய் எங்க ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க பாருங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தை வேற பிறந்திருக்கு. போங்க மாமா. நான் என்ன ஹெல்ப்? கூச்சப்படாதீங்க மாமா, போங்க மாமா. சரி. போங்க. வா. தமிழ் என்ன பண்ற? இது பொங்க போகுது பாருங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. தமிழ் சூப்பர் மீனா. தமிழ், மாமா. பொங்கல் வைக்கிற போட்டியில என் பொண்டாட்டி ஜெயிச்சிட்டா. சூப்பர் மாமா. எல்லாம் உங்களாலதான். உங்க பொண்டாட்டிக்கு நீங்க ஓவரா சப்போர்ட் பண்றீங்க. உனக்கு என்ன, உன் புருஷன் உனக்கு ஹெல்ப் பண்ணால, அந்த மாதிரி அவரு எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. உனக்கே பொறாம.